بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: من كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا. وقال نبينا صلى الله عليه وسلم: من عمل عملا லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய மார்க்கத்தை யாரெல்லாம் மறுமை நாள் வரைக்கும் பின்பற்ற இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து ஒரு வேண்டுகோளை முன்வைத்து கொண்டே இருக்கிறதை பார்க்கலாம். அல் குர்ஆன் நம்மை பார்த்து மிகவும் கடினமாக கூறுகின்ற, வலியுறுத்தி கூறுகின்ற ஒரு விடயம் அல் குர்ஆனிலே இருக்கிறது. அதைத்தான் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான்: மன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா. உங்களில் எவர்களெல்லாம் நாளை மறுமை நாளில் அந்த ரப்பை சந்திப்பதற்கு ஆசை இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் அமலன் சாலிஹன், சாலிஹான அமற்களை செய்து கொண்டு வரட்டும் என்று ரப்புல் ஆலமீன் கூறிக்கொண்டிருக்கிறான். நாளை மறுமை நாளில் ரப்புல் ஆலமீனை நானும் நீங்களும் சந்திக்கப் போகின்ற நேரத்தில் நானும் நீங்களும் நினைத்த அடிப்படையில் அமற்களை செய்து கொண்டு போய் நமக்கு சந்திக்க முடியாது. ரப்புல் ஆலமீனை ஒழுங்கான விதத்திலே சந்திக்க வேண்டுமாக இருந்தால் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற நிபந்தனை இதுதான்: இந்த உலகத்தில் அமலுன் சாலிஹுன் நீங்கள் செய்து வாருங்கள் என்னை சந்திப்பதற்கு. அந்த தயார் நிலையில் நீங்கள் இருங்கள் என்றுதான் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். நீங்கள் தஃப்சீரை பிரட்டி பார்த்தால், இப்னு கசீர் போன்ற தஃப்சீர் கிரந்தங்களை உங்களுக்கு பிரட்டி பார்க்கலாம். அமலுன் சாலிஹுன், சாலிஹான அமல் என்றால் என்ன என்று வரைவிலக்கணம் கூறுகின்ற நேரத்தில், சாலிஹான அமல் என்கிறது இரண்டு அடிப்படைகளை உள்ளடக்கி இருக்கும். முதலாவது, அந்த அமலை செய்கின்ற நேரத்தில் உங்களுடைய உள்ளத்திலே இஹ்லாஸ், அல்லாஹுக்காக வேண்டி நான் செய்கிறேன் என்கின்ற அந்த மனோபக்குவம் இருக்க வேண்டும். இரண்டாவது செய்தி, முதாபாத்துர் ரசூல், அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுதல் என்ற செய்தி அந்த அமலிலே இருக்க வேண்டும். இந்த ரெண்டு நிபந்தனைகளும் எவர்களுடைய அமற்களில் இருக்கிறதோ அந்த அமற்களெல்லாம் அமலுன் சாலிஹுன், சாலிஹான அமல் என்று அல் குர்ஆன் சுன்னா கூறிக்கொண்டிருக்கிறது. எப்போது இந்த நிபந்தனை இல்லாமல் போகிறதோ அந்த நேரத்தில் அந்த அமல் அமலுன் சாலிஹுன் என்று நாம் கூற மாட்டோம், சாலிஹான அமல் என்று நாம் கூற மாட்டோம். இதைத்தான் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான்: நீங்கள் இந்த உலகத்திலே நேரங்களை எல்லாம் செலவழித்து அமற்கள் செய்கிறீர்கள், உங்களுடைய சொத்தையும் செலவழித்து சில நேரம் நீங்கள் அமற்களை செய்கிறீர்கள். ஆனால் என்னை ஒழுங்கான விதத்திலே நீங்கள் சந்திக்க வேண்டிய ஆசை உங்களிடத்திலே இருந்தால் உலகத்திலே நல்ல சாலிஹான அமற்களை செய்து கொள்ளட்டும் என்று ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். எல்லோரும் ஏகோபித்த முடிவுதான்
ஒரு நாளும் ஒரு அமலை செய்கின்ற நேரத்தில் அல்லாஹுக்காக வேண்டி செய்கின்றேன் என்ற எண்ணம் இல்லாமல் மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்று நாம் செய்தால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது, அது முகஸ்தூதியாக மாறும் என்பது எல்லோரும் ஏகோபித்து இருக்கிறார்கள். ஆனால் இரண்டாவது செய்தி இருக்கிறது. அந்த செய்தியிலே தெளிவு இல்லாததன் காரணமாக ஒரு சிலர் பொடுபோக்காக இருக்கிறதை பார்க்கலாம். என்ன செய்தி? அமலை செய்கின்ற நேரத்தில் அது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி காட்டி தந்தார்கள், எப்படி செய்தார்கள், அவர்கள் காட்டி தந்து இருக்கிறார்களா இல்லையா என்பதை பார்ப்பதிலே பொடுபோக்காக இருக்கிறார்கள். முதலாவது நிபந்தனை எல்லோருக்கும் அறிந்திருக்கிறார்கள், எல்லோருக்கும் தெரியும். அதிலே தப்பு செய்தால் அது சிறுக்காக மாறிவிடுகிறது, சிறிய சிறுக்காக போகிறது என்றும் தெரியும். ஆனால் இரண்டாவது செய்தியிலே பொடுபோக்காகத்தான் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். அந்த செய்திதான் நபிகளாரை பின்பற்றித்தான் அமல்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படை. நான் கதைக்கிறது இஸ்லாத்துடைய அகீதாவை கதைக்கிறேன். இந்த அடிப்படையிலே நானும் நீங்களும் பொடுபோக்கு செய்துவிட்டால் அது நரகத்துக்கு இட்டுச் செல்வதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும். நாம் இஸ்லாமிய அடிப்படை அந்த வட்டாரம் முஸ்லிம் என்கின்ற அந்த பெயரிலிருந்து சில வேளை வெளியேறுவதற்கு அது ஒரு காரணமாக அமைந்துவிடும். அந்த அடிப்படை தான் நபிகளாரை அமற்களில் பின்பற்றுவது என்பது. இந்த அமற்களில் பின்பற்றுவது மறுக்கப்படுகின்ற நேரத்தில் அல்லது பொடுபோக்காக நடந்து கொள்கின்ற நேரத்தில் தான் அந்த நேரத்தில் பிதுஅத் உருவாகிறது. பிதுஅத் என்றால் என்ன என்றால், எங்களிடத்திலே கேட்கின்ற நேரத்தில் அது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டது என்றுதான் நம்மில் அதிகமானவர்கள் கூறுகிறார்கள். அதை பற்றிய தெளிவு, அப்படி என்றால் என்ன, எப்படி உருவாக்கப்படுகிறது என்ற தெளிவு அதிகமானவர்களுக்கு கிடையாது. கொள்கையிலே இருந்த அதிகமானவர்கள் மரணித்து விட்டார்கள். அவர்கள் அன்றைய காலத்திலே அறிந்திருந்தார்கள். இந்த தெளிவு பெற்றதன் காரணமாகத்தான் இந்த பள்ளிவாயல்களும் உருவாகினது. நாம் அல் குர்ஆன் சுன்னாவை அமுல்படுத்த வேண்டும் என்பதற்காக தனி பள்ளிவாயல்கள் எல்லாம் உருவாக்கினார்கள். இந்த அடிப்படையில் இன்று இருக்கக்கூடியவர்கள் பொடுபோக்காகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த செய்தியை செல்கின்ற நேரத்தில் இது பாரதூரமான ஒரு செய்தியாக தெரியவில்லை. ஏன் சண்டை பிடிக்க வேண்டும், ஏன் அவர்களுடைய மனதை நோகடிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு சிலர் கதைக்கின்றதை பார்க்கலாம். அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்தை நோகடிக்கிறார்கள் என்பதை சிந்திக்காமல். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இதன் அடிப்படையில் இதை பற்றி ஒரு தெளிவை கொடுக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். பொதுவாக பிதஅத் என்று சொல்கின்ற நேரத்தில் இந்த பதம் அரபி பாஷையிலே அல் முஹ்தஸ், புதிதாக உருவாக்கப்பட்டது என்ற அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. இன்னும் அதிகமாக பார்த்தால் முன்பு செய்யாத ஒன்று புதிதாக செய்யப்பட்டது என்ற அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. மார்க்கத்திலே பித்அத் என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமான ஒரு வரைவிலக்கணம் இமாம் ஷாத்திபி அவர்கள் கூறுகிறார்கள். அம்ருன் முஹ்தரஉன் ஃபித்தீன், மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு விடயம். அந்த புதிதாக உருவாக்கப்பட்ட விடயத்தை நீங்கள் பார்த்தால் துவாஹி அஷ்ஷரீஆ, மார்க்கத்திலே அது சில நேரம் ஏற்கனவே இருக்கின்ற ஒரு அமலை போன்று இருக்கும். ஆனால் அந்த அமல் மார்க்கத்திலே இருக்கும், உருவாக்கப்பட்டதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஏன் இதை உருவாக்குகிறார்கள் செய்கிறார்கள் என்றால், தெளிவு இல்லாததன் காரணமாக அவர்கள் ஏன் உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால், அத்தகர்ருபு இலல்லாஹ், ஒரு அமலை செய்து அல்லாஹ்வை நாங்கள் நெருங்க வேண்டும், இதுவும் நல்லது தானே, இதுவும் அதை போன்றுதானே இருக்கிறது என்று சொல்லி இதை செய்து அல்லாஹ்வை நெருங்கத்தான் இவர்களும் நாடுகிறார்கள். ஆனால் மார்க்கத்தில் அதற்கு அனுமதி கிடையாது. இதை இலகுவாக விளங்குவதற்கு அதிகமான உலமாக்கள் கூறுகின்ற ஒரு உதாரணம் தான், நீங்கள் உபயோகிக்கின்ற இந்த பணம், இது மார்க்கெட்டிலே உங்களுடைய கையிலே அந்த காசு நோட்டுக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதிலே சிலது அரசாங்கத்தினால் உத்தியோகபூர்வமாக அச்சடிக்கப்பட்டவைகளாக இருக்கும். ஒரு சில வேளை கள்ளத்தனமாக அச்சடிக்கப்பட்டவைகளும்
கடைகளிலே புழங்கிக் கொண்டு இருக்கும். இரண்டையும் வெளிரங்கத்தில் பார்த்தால் இரண்டும் பணம்தான், காசுதான், அந்த நோட்டு தான் போன்று இருக்கும். ஆனால் அடிப்படையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இது அரசாங்கத்தினால் அச்சடிக்கப்பட்டது, இது முறைகேடாக அச்சடிக்கப்பட்டது என்று உங்களுக்கு விளங்கும். இதே போன்றுதான் பித்அத்தையும் சுன்னாவையும் பார்க்கின்ற பொழுது வெளிரங்கத்தில் ரெண்டும் ஒன்று போன்றுதான் இருக்கும். அல் குர்ஆன் சுன்னா என்கின்ற அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற பொழுதுதான் நபிகளாருடைய வழிகாட்டல், நபிகளாருடைய அனுமதி இல்லாமல் போகின்ற நேரத்தில் அது பிறகு உருவாக்கப்பட்டது என்றது உங்களுக்கு விளங்கும். இந்த அடிப்படையை நான் கூறினேன், அதை விளங்கெடுத்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் பித்அத்துடைய வரைவிலக்கணம். இந்த பித்அத் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகளார் மரணிப்பதற்கு முன்னாலேயே ஒரு அல் குர்ஆனிய வசனத்தை இறக்குகிறான். ஹஜ்ஜத்துல் வதாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். இருந்து எல்லா மக்களும் முன்னிலையிலே இருக்கிறார்கள். நபிகளார் கூறுகிறார்கள், தோழர்களே, அலாஹல் பல்லகுத், உங்களுக்கு நான் மார்க்கத்தை எத்தி வைத்து விட்டேனா என்று அதிகமாக கேட்கிறார்கள். எல்லோ தோழர்களும் கூறுகிறார்கள், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் எத்தி வைத்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிய வசனத்தை இறக்குகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் வானத்தை பார்த்து கூறுகிறார்கள், அல்லாஹும்ம ஷஹத், இறைவா நீயே சாட்சியாங்கிரு, உன்னுடைய மார்க்கத்தை நான் இவர்களுக்கு பரிபூர்ணமாக எத்தி வைத்து விட்டேன் என்று அந்த நாளிலே கூறுகிறார்கள். அந்த நாளில் பரிபூர்ணமாக எத்தி வைக்கப்பட்ட மார்க்கத்தில் எது இருந்ததோ அதுதான் இன்றும் இருக்க வேண்டும். அந்த பூர்ணப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் எது அன்று இல்லையோ அது இன்றும் இருக்கக்கூடாது. இதுதான் அடிப்படை. ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிய வசனத்தை இறக்குகிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்கள் இன்றைய நாளில் உங்களுடைய மார்க்கத்தை நாம் பூர்த்தியாக்கி விட்டோம். அந்த பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கத்தில் எனக்கும் உங்களுக்கும் நினைத்தபடி நினைத்த பிரகாரம் அமல் செய்ய முடியாது. இந்த அடிப்படையை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய இபாதத்கள் என்று வருகின்ற நேரத்தில் ஒரு அடிப்படை இருக்கிறது. அந்த இபாதத் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்திருக்க வேண்டும். அதை எப்படி செய்கிறது, எந்த நேரத்தில் எந்த விதத்தில் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இஸ்லாம் அனுமதித்திருக்க வேண்டும். ஒரு சில இபாதத்களை பார்த்தால் அது பொதுவான இபாதத்களாக இருக்கும். உங்களுக்கு நினைத்த நேரம், உங்களுக்கு இயன்ற நேரம் உங்களுக்கு செய்து கொள்ளலாம். திக்ர் போன்ற இபாதத்கள், அல் குர்ஆன் ஓதுதல் போன்ற இபாதத்கள், இது உங்களுக்கு வசதிப்பட்ட நேரத்திலே செய்து கொள்ளலாம். ஒரு சில இபாதத்களை பார்த்தால் அந்த இபாதத்கள் நீங்கள் செய்வதற்கு சில நேரம் வரையறைகளை எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை அப்படி செய்வதுதான் மார்க்கம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், சில நேரத்தில் இதெல்லாம் பெரிய செய்தியா என்று நாம் நினைப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், மன், உங்களில் யாராவது அமில அமலன், ஒரு அமலை செய்கிறீர்கள், நேரம் செலவழித்து நீங்கள் ஒரு அமலை செய்கிறீர்கள், லைஸ அலைஹி அம்ருனா, அந்த அமலுக்கு எங்களுடைய அல் குர்ஆன் சுன்னாவிலே வழிகாட்டல் அனுமதி இல்லாவிட்டால் ஃபஹுவ ரத்துன், அது ரத்து செய்யப்படும், அனுமதிக்கப்படாது, மார்க்கத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது, அப்படியே தட்டப்பட்டுவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஃபல் யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரி, ஒரு சிலர் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும். அவர்கள் யார்? அவர்கள் யார் தெரியுமா? யுகாலிஃபூன அன் அம்ரி, என்னுடைய நபிக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்கள், நபி காட்டி தந்த இபாதத்தை மாத்திரம் வைக்காமல் அதிகமாக கூட்டியவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும். அன் துஸீபஹும் ஃபித்னா, இவர்களுக்கு ஃபித்னாவை நாம் ஏற்படுத்துவோம். ஓ யுஸீபஹும் அதாபுன் அலீம், இவர்களுக்கு வேதனையும் நாம் கொடுப்போம். ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். எனவே மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு செய்திதான் இந்த பித்அத் என்கிறது. மிகவும் எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு விடயம். அதிகமான உலமாக்கள் இது சம்பந்தமாக ஒரு விடயத்தை கூறுகிறார்கள்.
இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், குல்லு பித்அத்தின் வலாலா வ இன் ரஆஹன் நாசு ஹஸனா. ஒவ்வொரு பித்அத்களும் வழிகேடு, மக்கள் பார்வையில் அது அழகானதாக நல்ல முறையில் இருந்தாலும் சரியே அவர்கள் கூறுகிறார்கள். இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலிம் கூறுகிறார், எந்த இடத்திலே ஒரு பித்அத் உருவாக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுன்னா மறுக்கெடுக்கப்படும் அல்லது குழி தோண்டி புதைக்கப்படும். உதாரணமாக, ஒரு இடத்தில் பித்அத் வருகிறது, அடிப்படை அதான் கூறுகின்றதுக்கு பின்னால் நீங்கள் நபிகளாருக்கு ஸலவாத்து கூறி துஆ ஓதுவது. இப்போது என்ன பித்அத் உருவாகிறது என்றால், அதான் கூறுவதற்கு முன்னாலேயே ஸலவாத்தை கூறி பாங்கு சொல்லப்படுகிறதை, அதான் சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். இதைத்தான் அந்த ஆலிம்கள் கூறினார்கள், எந்த இடத்தில் ஒரு பித்அத் உருவாகுதோ சுன்னாக்கு மாற்றமாக அதானுக்கு முன்னால் ஸலவாத்து கூறப்படுகிறது. எனவே சுன்னா எது? அதானுக்கு பின்னால் ஸலவாத்து கூறுகிறது, அது அங்கு தட்டப்படுகிறது. செய்யாமல் இருக்கிறார்கள். இந்த அடிப்படையை அவர்கள் கூறுகிறார்கள். இந்த அடிப்படையை நீங்கள் எந்த இடத்துக்கு வைத்து பார்த்தாலும் உங்களுக்கு பொருந்தும். அதிகமாக இரவு தொழுகைகளிலே நபிகளார் கூறிய அந்த எண்ணிக்கை விடப்படுகிறது, வேறு எண்ணிக்கைகள் தொழப்படுகிறது. எனவே பித்அத்தை நிலைநாட்டுவதன் மூலம் நபிகளார் காட்டித்தந்த அந்த எண்ணிக்கை தட்டப்படுகிறது. இதைத்தான் அவர்கள் கூறினார்கள். ஒரு இடத்தில் ஒரு பித்அத்து வந்தால் ஒரு சுன்னா இல்லாமல் போய்விடும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு பித்அத் இருக்கிறது, அஹப்பு இலா இப்லீஸ் மினல் மஅசியா. ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்கிறதை விட ஒரு பித்அத்தை செய்கிறது இப்லீஸுக்கு மிகவும் விருப்பமானது. ஏன்? ஒருவன் பொய் பேசினால் அல்லது கலந்தால் அது பாவம் என்று தெரிந்துதான் அவன் செய்கிறான். அது பாவம் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் ஒரு பித்அத்தை செய்யக்கூடிய ஒருவன் அவன் அது பாவம் என்று நினைத்து செய்வது கிடையாது. அறியாமையின் காரணமாக, தெளிவில்லாததன் காரணமாக மார்க்கம் என்று நினைத்துத்தான் அவர்கள் செய்கிறார்கள். எனவே ஒரு பாவத்திலிருந்து தௌபா செய்வான். இது மார்க்கம் என்று செய்ததனால் இவன் தௌபா செய்யாமல் மரணிக்கிறான், நரகத்துக்கு போகிறான். அது இப்லீஸுக்கு மிகவும் விருப்பமானது என்று கூறுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இஸ்லாமிய மார்க்கம் என்பது நானும் நீங்களும் நினைத்த பிரகாரம் செய்ய முடியாது. அல் இபாதா தௌகீஃபியா என்று சொல்லப்படும். அப்படி என்றால் ஒரு இபாதத் அல் குர்ஆன் சுன்னாவின் மூலம் மட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது. நீங்கள் செய்கின்ற வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு இபாதத்தையும் உங்களுடைய கடமை அல் குர்ஆன் சுன்னாவிலே வழிகாட்டல் இருக்கிறதா என்பது பார்ப்பதுதான். இருந்தால் உங்களுக்கு செய்யலாம், இல்லாவிட்டால் அதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது, பாவம் கிடைக்கும் என்கிறதை மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மற்றைய செய்தி, இபாதத்களை நமக்கு நினைத்தபடி நினைத்த முறையிலே நமக்கு செய்ய முடியாது. அதற்கு ஒரு உதாரணம் தான், நபிகளாருடைய வீட்டுக்கு 3 தோழர்கள் வருகிறார்கள். வந்து நபிகளாருடைய வீட்டிலே கேட்கிறார்கள், நபிகளாருடைய இபாதத் எப்படி இருந்தது என்று கேட்கிறார்கள். அந்த 3 பேருக்கும் சொல்லப்படுகிறது, நபிகளார் இப்படித்தான் இபாதத்கள் செய்தார்கள் என்று. அதற்கு பின்னால் அந்த 3 தோழர்களும் முடிவெடுக்கிறார்கள், ஃபைன நஹ்னு மின் ரசூலில்லா, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி இபாதத்கள் செய்கிறார்கள் என்றால் நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று கூறிவிட்டு அதிலே ஒருவர் கூறுகிறார், ஃபஇன்னி உஸல்லில் லைல அபதன், நான் இரவு முழுக்கவும் நின்று வணங்குவேன், உறங்க மாட்டேன், தூங்க மாட்டேன் என்று ஒருவர் கூறுகிறார். மற்றவர் கூறுகிறார், நான்
பகல் நேரம் முழுவதும் நோன்பு பிடிப்பேன் வலா உஃப்திர், நோன்பை விட மாட்டேன் என்று கூறுகிறார். மூன்றாவது நபர் கூறுகிறார், நான் அதஸிலுன் நிசா, பெண்களை தூரமாகி திருமணம் முடிக்காமல் வாழப்போகிறேன் என்று கூறுகிறார். வெளிரங்கத்திலே அவர்கள் கூறிய விடயம் இபாதத் செய்வதற்காக வேண்டி அவர்கள் ஒதுங்கித்தான் இருக்கிறார்கள். என்னுடைய உங்களுடைய கண்ணோட்டப்படி பார்வையின்படி அதிகம் அமல் செய்ய போகிறார்கள் என்ற ஒரு பார்வைதான் இருக்கும். நபிகளாரிடத்திலே இந்த செய்தி கூறப்படுகிறது. நபிகளார் கூறுகிறார்கள், அன்துமுல்லதீன குல்தும் கதா ஒகதா, இப்படியெல்லாம் கூறியவர்கள் நீங்கள் தானே? அல்லாஹுடைய தூதரே, ஆம் நாங்கள் தான் கூறினோம். அல்லாஹுடைய தூதர் கூறுகிறார்கள், இந்த இடத்தில் தான் நானும் நீங்களும் படிக்க வேண்டிய பாடம். அல்லாஹுடைய தூதர் கூறுகிறார்கள், உங்களை விட நான் அல்லாஹ்வை பயந்தவன். அல்லாஹ்வை உங்களை விட பயந்த நானே நோன்பு நோட்கிறேன், விடுகிறேனும் கூட. இரவு காலங்களில் தொழுகிறேன், ஒரு சில காலங்களில் உறங்குகிறேனும் கூட. அல்லாஹுடைய தூதராக இருந்து நான் பெண்களுடன் சேர்ந்து நடக்கிறேன் என்று கூறுகிறார்கள். கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் கூறுகிறார்கள், மன், உங்களில் யாராவது ஒருவர், ரகிப அன் சுன்னதி, என்னுடைய இந்த சுன்னாவை புறக்கணிக்கிறார்களோ, ஃபலைஸ மின்னி, என்னை சார்ந்தவர்கள் அல்ல. இபாதத்கள் செய்ய போன அவர்களுக்கே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கூறினார்கள்? என்னுடைய சுன்னாவை புறக்கணித்தால் நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. அப்படி என்றால் இபாதத்களிலேயும் நபிகளார் எப்படி இபாதத் செய்தார்களோ அந்த அடிப்படையில் தான் இபாதத் செய்ய வேண்டும், அதிகம் செய்ய வேண்டும், அதிகம் நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு என்று ஒரு வழிமுறையை உருவாக்க முடியாது என்கிறதை அல்லாஹ்வுடைய தூதர் உணர்த்துகிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். இதே ஹதீஸை சமூகத்திலே வைத்து சமூகத்திலே கூறப்படுகின்ற ஒவ்வொரு செய்திகளையும் நீங்கள் சற்று அல் குர்ஆன் சுன்னாவோடு அலசி பாருங்கள். எதற்கு எல்லாம் அனுமதி இருக்கிறது? ஒரு சிலரிடத்தில் ஒரு விடயத்தை கேட்டால் பிழையா என்று கேட்பார்கள், அதை செய்தால் குற்றமா என்று கேட்பார்கள். தொழத்தானே போகிறேன், திக்ரைத்தானே நாங்கள் செய்கிறேன், எல்லோரும் சேர்ந்து துஆவைத்தானே கேட்கிறேன் என்று அவர்கள் கேட்பார்கள். நீங்கள் செய்கிறது ஒரு விதத்தில் அல் குர்ஆன் சுன்னா காட்டித்தந்த ஒரு அடிப்படையாக இருக்கலாம். விதம் மாற்றம் அடைகின்ற பொழுது தீர்ப்பு வித்தியாசப்படுகிறது. அவர்கள் அந்த தோழர்களும் தொழுதது தொழுகைதான், பிடித்தது நோன்புதான், அவர்கள் தூரமாக இருந்தது அவர்களுடைய மனைவி மக்களைத்தான். ஆனால் அந்த நேரத்தில் இரவு முழுவதும் தன்னை கஷ்டப்படுத்துவதற்கு இஸ்லாம் காட்டவில்லை. அது மார்க்கத்துக்கு முரணானது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் உணர்த்தினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நான் மிக முக்கியமான ஒரு சில அடிப்படைகளை கூறுவேன். அந்த அடிப்படை மாற்றம் ஆகின்ற பொழுது அந்த இடத்தில் ஒரு பித்அத் உருவாகிவிடும். உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு இலேசிக்காக வேண்டி கூறுவேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அடிப்படையிலே ஒரு விடயத்தை அறிந்து கொண்டோம். மார்க்கத்தில் இபாதத்கள் என்கின்ற பொழுது அல் குர்ஆன் சுன்னாவிலே இருக்க வேண்டும் ஒரு செய்தி. இரண்டாவது, இருக்கின்ற இபாதத்தும் எப்படி செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், எத்தனை தடவை செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்ய வேண்டும், இது போன்ற விடயங்கள் காட்டித்தரப்பட்டிருந்தால் அந்த அடிப்படையில் தான் நமக்கு செய்ய முடியும். காட்டித்தராமல் பொதுவாக விட்ட ஒன்றை நமக்கு குறிப்பாக்கி நமக்கு என்ற ஒரு முறையை உருவாக்க முடியாது. நான் ஒவ்வொன்றாக கூறுகின்ற நேரத்தில் விளங்கும் உங்களுக்கு. நான் இஸ்லாமிய அடிப்படை அகீதாவை கதைக்கிறேன். இந்த அகீதாவில் நானும் நீங்களும் பொடுபோக்கு செய்தால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கூறினார்கள்? ஒவ்வொரு ஜும்மாவும் ஆரம்பமாகின்ற நேரத்தில் ஒரு விடயத்தை கூறினார்கள். ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், மிகவும் வேதங்களில் பேச்சுக்களில் தூய்மையான உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். வஹைரல் ஹதியி ஹதியு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
வழிமுறைகளில் மிகவும் சிறந்தது நபிகளாருடைய வழிமுறை என்று கூறிவிட்டு கூறினார்கள், வஷர்ரல் உமூர், விடயங்களில் மிகவும் கெட்டது என்ன தெரியுமா? முஹ்தசாத்துஹா, புதிதாக உருவாக்கப்பட்டது. எதில்? நபிகளாருடைய வழிமுறையில். அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுவும் இருக்கின்ற காட்டி தந்திருக்கின்ற அல் குர்ஆன் ஹதீஸ் இருக்க, நீங்கள் மார்க்கத்தில் புதிதாக உருவாக்குகிறது இருக்கிறதே, அவைகள் ரொம்பவும் கெட்டவைகள். அந்த புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் இருக்கிறதே, அல்லாஹுடைய தூதர் கூறுகிறார்கள், வகுல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் பித்அத்துக்கள், வகுல்ல பித்அத்தின் ضலாலா, அந்த பித்அத்துக்கள் வழிகேடுகள் என்றார்கள். அந்த வழிகேடுகள் வகுல்ல ضலாலத்தின் ஃபின்னார், நரகத்துக்கு இட்டு சென்றுவிடும். இந்த அடிப்படையில் நானும் நீங்களும் விளங்குவதில் குறைபாடு செய்தால் நம்மை வழிகேட்டுக்கு இட்டு செல்லும், நம்மை நரகத்துக்கு அதை இட்டு சென்றுவிடும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடிப்படை அல் குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். அதிலே மிக முக்கியமான ஒரு செய்திதான், இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு இபாதத்தை உங்களுக்கு காட்டித்தந்து அது எண்ணிக்கை சார்ந்த இபாதத்தாக இருந்தால் அந்த எண்ணிக்கையை அல் குர்ஆன் சுன்னா கூற வேண்டும். உதாரணமாக, நீங்கள் லொஹருடைய தொழுகையை உங்களுக்கு 4 ரக்காத்தாக கடமையாக்கப்பட்டிருக்கிறது. 4 ரக்காத் தொழும்படி யார் கூறினார்? நாம நினைத்து தொழுதோமா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் லொஹருடைய தொழுகையை 4 ரக்காத்தாக தொழுதார்கள். அதே நீங்கள் ஜும்மாவுடைய நாளில் 2 ரக்காத்தாக தொழுகிறீர்கள். ஏன்? நேரமில்லை, அவசரமாக வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக 2 ரக்காத்தாக தொழுதோமா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள், எனவே நாங்களும் அதை செய்கிறோம். நாம் லொஹருடைய தொழுகை 4ஆக இருந்து பிரயாணியாக இருக்கின்ற பொழுது சுருக்கி 2 ரக்காத்தாக தொழுதோம். ஏன்? நபிகளார் காட்டித்தந்தார்கள், அந்த எண்ணிக்கையை அந்தந்த இடத்தில் எப்படி தொழ வேண்டும் என்று காட்டித்தந்தார்கள். எனவே அதை அந்த அடிப்படையில் செய்வதுதான் சுன்னா. நானும் நீங்களும் பொதுவாக நமக்கு காட்டித்தரப்பட்ட ஒரு இபாதத்தை நாம் ஒரு எண்ணிக்கையை குறிப்பதாக்குவதாக இருந்தால் நமக்கு மார்க்கத்தில் ஆதாரம் தேவை. தொழுகைக்கு பின்னால் 33 தடவை சுபஹானல்லாஹ் கூறினோம், அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், எனவே நாம் செய்தோம். எனவே ஒரு இபாதத், ஒரு திக்ரை நபிகளார் செய்தார்கள், இத்தனை தடவை செய்தார்கள், எனவே நாம் செய்கிறோம். அதே நாம் ஒரு திக்ரை நீங்கள் 1000 தடவை கூறினால் உங்களுக்கு இன்ன நன்மை கிடைக்கும் என்று யாராவது ஒருவர் கூறினால் நீங்கள் சொல்ல வேண்டும், அல் குர்ஆனில் சுன்னாவில் அனுமதி இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். ஒருவர் கூறுகிறார், 40 யாசீன் ஓதினால் மையத்துக்கு அது போய் உங்களுக்கு சேர்க்கலாம் என்று கூறுவார்கள். இந்த நேரத்தில் ஓதுகிறது அல் குர்ஆனாக இருக்கலாம், ஓதப்படுகிற சூரா அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கலாம். ஆனால் அந்த 40 தடவை ஓதினால் அதற்கு போய் சேரும் என்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இத்தனை தடவை ஓத வேண்டும் என்று நமக்கு காட்டப்படவில்லை. எனவே அல் குர்ஆன் ஓதப்படுகிறது அல் குர்ஆனாக இருந்தாலும் எண்ணிக்கை அங்கு குறிப்பாக்கப்படுகின்ற நேரத்தில் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. எனவே அது ஒரு பித்அத்தாக மாறுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதை வைத்துத்தான் சில தொழுகைகளை நாம் பார்த்து கூறினோம், இது சுன்னத்தான தொழுகை, இது பித்அத்தான தொழுகை என்று கூறினோம். எண்ணிக்கை நபிகளார் இரவு நேரங்களில் இத்தனை ரக்காத்தான் தொழுதார்கள் என்று அல் குர்ஆன் சுன்னாவில் தரிப்பட்டு இருக்க, நமக்கு என்று ஒரு எண்ணிக்கையை நாம் குறிப்பாக்குவது அது பித்ஆவாக மாறுகிறது. இந்த அடிப்படையை வைத்துத்தான் நாம் கூறினோம்.
எண்ணிக்கை சார்ந்த இபாதத்தாக இருந்தால் அல் குர்ஆன் சுன்னாவில் அனுமதி இருந்தால் செய்யலாம். எங்களுக்காக நல்லது தானே, கூட தொழுதால் நன்மை கிடைக்கும் தானே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இது எங்களுடைய மார்க்கம் அல்ல. அல் குர்ஆன் சுன்னாவின் மூலம் தரிபட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதைத்தான் கூறுகிறான், வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுது. உங்களுடைய அந்த ரசூல் இருக்கிறார்களே, அவர் உங்களுக்கு எதை தந்தார்களோ அதை எடுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. எதை விட்டு உங்களை தடுத்தார்களோ அதை நீங்கள் விட்டு விடுங்கள். நன்மை என்று உங்களுடைய பார்வையில் இருக்கலாம். மார்க்கத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் மார்க்கமாகாது. நீங்கள் நலவாக நினைத்ததெல்லாம் மார்க்கத்தில் சேர்க்க முடியாது. மார்க்கத்தில் நீங்கள் சேர்க்காமல் உங்களுடைய வேலை மார்க்கம் எதை காட்டி தந்திருக்கிறதோ அதை செய்ய வேண்டும் என்பதுதான். இது எண்ணிக்கை சார்ந்த செய்தி. இரண்டாவது அல் கைஃபியா என்று கூறுவார்கள். ஒரு முறை, விதம், மெத்தட். அல் குர்ஆன் சுன்னா உங்களுக்கு ஒரு இபாதத்தை இந்த முறையில் தான் செய்ய வேண்டும் என்று காட்டி தந்திருந்தால் அதை அந்த முறையில் செய்வதுதான் மார்க்கம். அதற்கு மாற்றம் செய்கின்ற நேரத்தில் அது பித்ஆவாக மாறும். உதாரணமாக, நீங்கள் தொழுகிறீர்கள். தொழுவதை ஆரம்பம் செய்கிறது பித் தக்பீர், தக்பீரை கொண்டு நீங்கள் ஆரம்பம் செய்து உங்களுடைய தொழுகை சலாத்தின் கொண்டு முடிக்கப்படுகிறது. இப்படித்தான் தொழ வேண்டும் என்று யார் காட்டி தந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தார்கள். எனவே அந்த தொழுகையை நாம் செய்கிறோம். நோன்பு இந்த நேரத்தில் தான் ஆரம்பிக்க வேண்டும், இந்த நேரத்தில் முடிய வேண்டும். யார் காட்டி தந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தார்கள். எனவே நாம் செய்கிறோம். ஒருவர் வருகிறான், எனக்கு வெலனையிலிருந்து ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து மக்ரிப் வரைக்கும் நோன்பு பிடிக்க முடியாது, சூரிய வெப்பம் கூடுதலாக இருக்கிறது, எனவே எனக்கு லேசான நேரம் மகரிபிலிருந்து சுபஹு வரங்காட்டியும் என்று ஒருவர் கூறி அவர் அந்த நேரத்தில் உண்ணாமல் குடிக்காமல் இருந்தால் நாம் அவரை பார்த்து நோம்பாளி என்று கூறுவோமா? கூற மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அடிப்படையில் நோன்பு பிடிக்க காட்டித்தரவில்லை, அந்த முறையில் நமக்கு காட்டித்தரவில்லை. இதை விளங்கின நாம் தொழுவதற்கு பின்னால் நீங்கள் திக்ருகளை ஓதுங்கள், நீங்கள் துஆ கேளுங்கள் என்று கூறப்பட்ட மார்க்கத்தில் ஒரு இமாம் துஆ கேட்க மாமூம்கள் ஆமீன் சொல்கிற அந்த முறை இருக்கிறதே, முறை துஆ மார்க்கத்தில் காட்டி தந்திருக்கிறது தான். ஆனால் அந்த முறையை இஸ்லாம் காட்டித் தரவில்லை. நபிகளார் தொழுது இருக்கிறார்கள், அவர்கள் துஆ கேட்க பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஆமீன் செய்ததாக சஹீஹான ஹதீஸ்களிலே வரவில்லை. தொழுகைக்கு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால். சகோதரர்களே, நீங்கள் ஷாஃபி மதுஹப் அடிப்படையில் தொழப்படுகின்ற பள்ளிகளாக இருந்தாலும் ஷாஃபி மதுஹப் என்ன கூறுது தெரியுமா? இமாம், இமாமுக்கு மக்ரூஹாக வரும் என்ன தெரியுமா? அவர் என்ன செய்ய வேண்டும்? பின்னால் இருக்கக்கூடிய மாமூன்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு திக்ரை சத்தம் போட்டு கூறி அவருக்கு படித்து கொடுக்கலாம். அவர்கள் படித்ததன் பின்னால் அந்த சத்தம் போடுவதை அவர்கள் விட்டுவிட வேண்டும். இதுதான் ஷாஃபி மதுஹபுடைய ஃபத்வா. அப்ப இஸ்லாத்திலேயும் மதுஹபுகள் என்று கொள்ளப்படுகின்ற அதுகளிலேயும் இல்லாத ஒன்று சமூகத்திலே ஒரு சிலரால் செய்யப்படுகிறது. அவர்களுக்கு தெளிவின்மையின் காரணமாக ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு தெளிவை கொடுக்க வேண்டும். இந்த மார்க்கத்தில் ஒரு முறையை எனக்கும் உங்களுக்கும் உருவாக்க முடியாது என்கின்ற அடிப்படையை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நீங்கள் ஜனாசாவுக்கு போகிறீர்கள். ஜனாசாவை தூக்கி மையவாடிக்கு, பள்ளிக்கு, வீட்டிலிருந்து கொண்டு வருகின்ற நேரத்தில் நபிகளாருடைய சுன்னா என்ன? அமைதியாக வருவதுதான் சுன்னா. அப்படி என்றால் என்ன? அதமு ரஃபு சௌத் சுன்னா. நீங்கள் திக்ர்களின் மூலம் சத்தம் போட்டு வராமல் அமைதியை பேணி வருகிறது தான் சுன்னா. மக்கள் தேவையில்லாத விடயத்தை கதைக்கிறார்கள். ஜனாசாவுடைய அந்த ஃபீலிங்கே இல்லாமல் இருக்கிறது. எனவே ஒரு திக்ரை அவர்கள் சொன்னால் என்ன என்று நமக்கு அந்த முறையை கூற முடியாது. இது என்னுடைய மார்க்கமும் உங்களுடைய மார்க்கமும்.
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறினால் நமக்கு செய்யலாம். எப்படி தொழுகையுடைய நேரத்தில் முறை எப்படி காட்டப்பட்டிருக்கிறதோ அந்த முறையில் தான் செய்ய வேண்டுமோ அதே போன்றுதான் இதுக்கும் முறை காட்டப்பட்டிருக்கிறது. என்ன முறை? சத்தம் இல்லாமல் நீங்கள் போகிறது தான் சுன்னா என்கின்ற முறை. இதிலே நீங்கள் வித்தியாசப்படுத்தினால் உங்களுக்கு அந்த இடத்திலே தீர்ப்பு வித்தியாசப்படும். சுன்னாவை அவமதித்து ஒரு பித்ஆவை உருவாக்கிய அந்த பாவம் நம்மை வந்து சாரும். இது இரண்டாவது விடயம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கத்தில் இஸ்லாம் காட்டித்தந்த விதத்தில் தான் அமல் செய்ய வேண்டும். எண்ணிக்கை சார்ந்ததாக இருந்தால் அது இஸ்லாம் காட்டித்தந்த அடிப்படையில் இருக்க வேண்டும். விதம் முறை சார்ந்ததாக இருந்தால் அது இஸ்லாம் காட்டித்தந்த விதத்தில் தான் இருக்க வேண்டும். பொதுவாக கூறப்பட்ட ஒரு இபாதத்தாக இருந்தால் அதை உங்களுக்கு பொதுவாக செய்யலாம். அதற்கு ஒரு எண்ணிக்கை ஒரு வடிவம் கொடுக்கின்ற நேரத்தில் அது இபாதத்தாக இருக்கக்கூடிய ஒன்று பித்அத்தாக மாறும் என்கின்ற அடிப்படையை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்த செய்திதான் மூன்றாவது, அல் வக்த். உங்களுக்கு ஒரு இபாதத்தை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் கூறியிருக்கும். ஒரு இபாதத்தை ஒரு நேரத்தோடு இஸ்லாம் மட்டிடப்படுத்தியிருந்தால் சம்பந்தப்படுத்தியிருந்தால் அந்த இபாதத்தை அந்த நேரத்தில் தான் நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் மகர்புடைய தொழுகையை மகர்புடைய நேரத்தில் 3 ரக்காத் தொழுகிறீர்கள். இரவு தொழுகையாகிய இஷாவை நீங்கள் 4 ரக்காத் தொழுகிறீர்கள். அந்த நேரத்தில் இந்த தொழுகையை இத்தனை எண்ணிக்கையை இந்த நேரத்தில் தொழுவதற்கு இஸ்லாம் நமக்கு காட்டித் தந்திருக்கிறது. அதே போன்று வெள்ளிக்கிழமை நாளில் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவது சம்பந்தமாக நீங்கள் ஓதுங்கள், இந்த நேரத்தில் ஓதுங்கள் என்று காட்டித்தரப்பட்டிருக்கிறது. யார் கூறியது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாம் செய்கிறோம். அப்படி என்றால் ஒரு இபாதத்தை நேரத்தோடு சம்பந்தப்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதி இருந்தால் நமக்கு செய்யலாம். அனுமதி இல்லாவிட்டால் அந்த இபாதத் எந்த இபாதத் என்று பார்க்க வேண்டும். பொதுவாக காட்டித்தரப்பட்ட இபாதத்தாக இருந்தால் அதை நாம் பொதுவாக செய்துவிட வேண்டும். நேரம் குறிப்பிடுவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே வெள்ளிக்கிழமை நேற்று இரவு, அந்த வெள்ளிக்கிழமை இரவு என்று சொல்லி அந்த நேரத்துக்கு ஒரு திக்ரையோ ஒரு இபாதத்தையோ குறிப்பாக்குவது நாம் மார்க்கத்தில் இருக்கிறதா இல்லையா என்று தான் பார்க்க வேண்டும். நமது சில பள்ளி வாயில்களிலே நாம் பார்க்கிறோம், வெள்ளிக்கிழமை நாள் தொடங்குவது மகரிபுடைய நேரத்தில் இருந்துதான். அந்த நாள் தொடங்கியதிலிருந்தே அதிகமானவர்கள் சில இபாதத்களை கூட்டாக சேர்த்து அந்த நேரத்துக்கு ஒதுக்கி செய்கிறார்கள். அந்த நாள் சிறந்த நாள் தான். அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள், நன்மையான காரியங்களை செய்யுங்கள், தப்பு கிடையாது. அந்த நேரத்துக்கு ஒரு இபாதத்தை நீங்கள் தனியாக ஒரு வடிவம் கொடுத்து நேரத்துக்கு குறிப்பாக்குவது இருக்கிறதே, இஸ்லாம் காட்டித்தரவில்லை. அப்படி இருந்தால் நபிகளார் செய்திருப்பார்கள், அவர்கள் செய்திருந்தால் சஹாபாக்கள் செய்திருப்பார்கள், ஹதீஸ்களிலே வந்திருக்கும், நமக்கும் செய்ய முடியும். எனவே அது போன்றவைகள் வரவில்லை. எனவே என்ன அடிப்படை என்றால் நமக்கு அதை செய்ய முடியாது என்பதுதான் அடிப்படை. அல் குர்ஆன் சுன்னாவிலே இருந்தால் நாம் செய்வோம். இது மூன்றாவது செய்தி. நான்காவது அல் மக்கான். 2 விடயங்கள் இருக்கிறது, அதிகமாக அந்த மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல் மக்கான், மக்கான் என்றால் இடம். ஒரு இபாதத்தை இஸ்லாம் ஒரு இடத்தில் செய்ய கூறினால் அந்த இடத்தில் செய்வதுதான் மார்க்கம். ஏன் ஒரு இபாதத்தை இஸ்லாம் ஒரு இடத்துக்கு குறிப்பாக்கினால் அதிலே செய்வதுதான் மார்க்கம். உதாரணமாக தவாஃப், காபாவை நீங்கள் சுற்றி வந்தால் அதற்கு நாம் தவாஃப் என்று சொல்வோம். எனக்கு வசதி இல்லை, மக்காவுக்கு போய் அந்த காபாவை சுற்றி வருவதற்கு எனக்கு வசதி இல்லை. எனவே எனக்கு இருக்கின்ற பள்ளி இந்த பள்ளி வாயில் தான். பள்ளி வாயிலை நான் சுற்றி வந்தாலோ அல்லது பள்ளிக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த தூணை சுற்றி வந்தாலோ என்னுடைய நீயத்து சுற்றுவது தானே என்று நினைத்து சுற்றினால் அதற்கு நாம் தவாஃப் என்று சொல்ல மாட்டோம்.
எந்த இபாதத்தை எந்த இடத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பாக்கினார்களோ அதை குறிப்பாக்கினால் அந்த இடத்தில் செய்வதுதான் உங்களுடைய இபாதத். சுன்னா அதை மாற்றம் செய்தால் உங்களுக்கு அனுமதி கிடையாது. நாம் இந்த இடத்தில் ஒருத்தர் தவாஃப் செய்தால் அது தவாஃப் செய்ததாக நாம் கூற மாட்டோம். இதிலே தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் அல் குர்ஆன் ஓதுதல் என்கின்ற ஒரு இபாதத் பொதுவான இபாதத். இதை மையவாடி என்கின்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் குறிப்பாக்குவதாக இருந்தால் என்ன ஆதாரம் இருக்கிறது என்று தான் பார்க்கணும். அல் குர்ஆனை ஓதுவதற்கு ஆதாரம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு குறிப்பாக்குவதற்கு எங்கு ஆதாரம்? எப்படி அந்த தவாஃபை அந்த இடத்தில் மாத்திரம்தான் செய்ய வேண்டுமோ அதே போன்று பொதுவாக இருக்கக்கூடிய அல் குர்ஆனை ஓதுவுங்கள், நன்மை கிடைக்கும். ஒரு இடத்துக்கு நீங்கள் குறிப்பாக்குவதற்கு ஆதாரம் தேவை. ஒரு கபரிடம் போய் அதிலே நீங்கள் கேட்பதற்கு ஆதாரம் தேவை. அந்த இடத்தில் நேர்ச்சை வைப்பதற்கு ஆதாரம் தேவை. ஒரு இடத்தை குறிப்பாக்கி இபாதத் செய்வதாக இருந்தால், மார்க்கம் காட்டித்தந்த விதத்தில் இருந்தால் உங்களுக்கு செய்யலாம். அந்த இடத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு இபாதத்தை குறிப்பாக்காவிட்டால் அந்த இடத்திலே இபாதத் செய்ய முடியாது. இந்த அடிப்படையை விளங்கிக் கொள்ளுங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. இதே போன்றுதான் லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். இன்று மையவாடிகளிலே சூரா யாசின் ஓதப்படுகிறது, குர்ஆன் ஓதுகிறது என்கிறது பொதுவான ஒரு இபாதத். அதை அந்த இடத்துக்கு குறிப்பாக்குவதற்கு ஆதாரம் இருந்தால் உங்களுக்கு செய்யலாம். அது இல்லாவிட்டால் உங்களுக்கு செய்ய முடியாது, மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இந்த அடிப்படையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. இந்த அடிப்படைகளிலே தவறு செய்கின்ற பொழுது தீர்ப்பு வித்தியாசப்படும். தொழப்படுகிறது தொழுகையாக இருக்கலாம், ஓதப்படுகிறது அல் குர்ஆனாக இருக்கலாம், அவர்கள் பிடிக்கிறது நோன்பாக இருக்கலாம், கூறுகிறது திக்ராக இருக்கலாம். விதம் அடிப்படைகள் வித்தியாசப்படுகின்ற நேரத்தில் தீர்ப்புகள் வித்தியாசப்படும். எனவே எது பித்அத் எது சுன்னா என்கின்ற அடிப்படையை விளங்கி அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய ஒரு சமூகமாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற ஒரு முக்கியம் அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய ஒரு ஹதீஸை கூறி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், தோழர்களே, தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, உங்களை மிகவும் தெளிவான ஒரு வெட்ட வெளியிலே நான் விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அந்த வெட்ட வழியில் இருக்கக்கூடிய இரவும் பகல் போன்று மூடல் இல்லாத, தெளிவின்மை என்கின்றதற்கு பேச்சு இல்லாத ஒரு இடமாக இருக்கும். பகல் போன்று வெளிச்சமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே தான் உங்களை நான் விட்டு செல்கிறேன் என்று கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தோழர்களே, உங்களிடத்திலே கிதாப் அல்லாஹி வ சுன்னத ரசூலி, அல்லாஹ்வுடைய கிதாபையும் அல் குர்ஆனையும் நபிகளாருடைய சுன்னாவையும் விட்டு செல்கிறேன். லன் ததில்லு பாதி, எனக்கு பின்னால் வழிதவறி செல்ல மாட்டீர்கள். மா இன் தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த இரண்டையும் பற்றி பிடித்து கொண்டிருந்தால் வழிதவற மாட்டீர்கள். சுவரக்கவாதிகளாக நீங்கள் மாறுவீர்கள். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அல் குர்ஆன் சுன்னாவில் இருக்கின்றதை வைத்து அமல் செய்யக்கூடிய ஒரு சமூகமாக மாற்றுவானாக. அதே போன்று இறுதியாக மிக முக்கியமான அறிவித்தல்கள் இருக்கிறது, அதை கூறி முடித்துக் கொள்கிறேன். ஒன்று, மௌலவியாக்களுக்கான ஒரு இஜ்திமா வழிகாட்டல் நிகழ்ச்சி இந்த பள்ளிவாயிலில் நாளை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மௌலவியாக்களை அதிலே கலந்து கொள்ள வைக்குமாறு பள்ளி நிர்வாகம் வேண்டிக் கொள்கிறார்கள். இரண்டாவது, நாளை மகரிபு தொழுகைக்கு பின்னால் பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, பெண்களுக்கும் சேர்த்து. மகரிபிலிருந்து இரவு 9 மணி வரங்காட்டியும் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மிகவும் முக்கியமான உலமாக்கள் கலந்து இதை செய்ய இருக்கிறார்கள். எனவே உங்களுடைய குடும்பத்தார்கள், பெண் மக்கள், மனைவிமார்கள் எல்லோரையும் அழைத்து இதிலே கலந்து கொள்ள வையுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், மஜ்தம கௌமுன், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினர்களுடன் பல ஒன்றுகூடல்களுக்கு போகிறீர்கள், பல வைபவங்களுக்கு போகிறீர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் கூறின ஒரே ஒரு ஒன்றுகூடல் இதுதான், மஜ்தம கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏதாவது ஒரு மாளிகைகளில்
இவர்களெல்லாம் ஒன்று கூடி வயத்துலூன கிதாபல்லா அல்லாஹ்வுடைய கிதாபாகி அல் குர்ஆனை ஓதி வயததாரசூன பைனஹும் அவர்களுக்கு மத்தியிலே அதை படித்து கொண்டால் அல்லாஹ்வுடைய வானத்திலிருந்து அவர்களுக்கு ரஹ்மத் இறங்கும். வகஷ்யத்துஹுமுல் மலாயிகா மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய மலக்குமார்களிடத்திலே இந்த நபரை உங்களுடைய மனைவி வந்தால் நீங்கள் உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள் வந்தால் நீங்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தைகள் எல்லோரையும் பற்றி ரப்புல் ஆலமீன் அந்த மலக்குமார்களிடத்திலே பெருமையாக கூறுவான். அந்த சமூகமாக நானும் நீங்களும் மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் செய்ய வேண்டும். அதே போன்று இந்த தவா பணியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்காக வேண்டி செலவினங்கள் இருக்கின்றன. அவற்றிலே நீங்களும் பங்கு கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், மா நகசம் சதகத்தும் மின் மால், ஒரு சொத்திலிருந்து நீங்கள் ஒரு சதக்காவை கொடுக்கிறீர்களே, இது உங்களுடைய கண்ணோட்டத்தில் சொத்தில் குறை ஏற்பட்டது என்று இருந்தாலும் ரப்புல் ஆலமீனுடைய கண்ணோட்டத்தில் என்ன தெரியுமா, அது ஒரு நாளும் குறை அல்ல, அது அதிகரிக்கும் என்கின்ற அடிப்படையை கூறினார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் அதற்காக செலவழித்து நீங்களும் பயன்பெற்று மற்றவர்களும் பயன்பெற செய்து அந்த நன்மையை அடையக்கூடிய ஒரு சமூகமாக வல்ல ரஹ்மான் மாற்றுவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.